சமீபத்தில் அந்த வீர தீர சூரன் எடுத்தாங்களே, அந்த படம் பண்ணதெல்லாம் வந்து பெரிய அட்ராசிட்டி. எப்படின்னா ஒரு படம் எடுக்கல அவங்க, 2 படம் எடுத்து இன்னொரு படத்தை 2 படம் எடுத்து 2வது படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணி 2வது படமும் ஓடல. இப்போ முதல் படமும் ஒன்று பெட்டியில் கிடக்கு. இது யார் உங்களை 200 நாள் 250 நாள் 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த ப்ரொடியூசர் நீங்கள் படம் எடுப்பாங்க இனிமேல் யார் உங்களை எடுக்க சொன்னாது? ஒரு சின்ன படம் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள், அடுத்த படம் போடுச்சுன்னா அடுத்த படம் பண்ணுங்கள். எடுக்கிறப்ப நான் 2 படம் எடுக்கிறேன், 500 நாள் ஷூட் பண்ணுறேன், 5000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறேன், ஒன் டவுசரை பூரா கழட்டி விட்டு அந்த ப்ரொடியூசர் என்ன ஆனால் அடுத்த படம் எடுப்பானா கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். கடனை கட்டாமல் தலைவராக தான் அலைவானுங்க. இப்போ அவ்வளோ லாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எனக்கு பெரிய சம்பளம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. யார் வருவா உங்களுக்கு? இது எல்லா நடிகரும் பண்ணுறாங்க, எல்லா நடிகரும் தான் பண்ணுறாங்க. இவங்களை ஏன் தேடி போகிறாங்கன்னு ப்ரொடியூசர்னு தெரியல. பிஸ்னஸும் கிடையாது, படமும் ஓடலை. சொல்கிறேன், டைரக்டரை மாற்றின்றீங்க, இன்னொரு டைரக்டரை மாற்றின்றீங்க, நான் சொல்கிறது தான் ஹீரோன்றீங்க, நான் சொல்கிறது தான் கதைன்றீங்க. இவ்வளோவுக்கும் ஏன் வளைஞ்சு போகிறாங்க? அப்போ இவங்க படத்துக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது. இவங்க ப்ரொடியூசர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது, அதை வச்சு நம்ம ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்க.